புள்ள பறக்கலன்னு பிள்ளையாரப்பனை சுத்தி வந்து பெத்தா நீயும் ஒரு பிள்ளையாரப்பனாவே இருக்கியப்பா. நான் என்ன அவ்வளவு குண்டவா இருக்கேன்? அவரை மாதிரி நீயும் பிரம்மச்சாரியாவே இருக்கியப்பா. காலாகாலத்துல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதான்னு தான் கேட்டேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? அவங்க உங்க வீட்டுல காலங்காத்தால கந்த புராணம் படிப்பாங்க, நீங்க என்னடானா கல்யாண புராணம் படிக்கிறீங்க. சரி சரி, எனக்கு நேரமாச்சு, டிபன் கொடுங்க. இத பாரு, இன்னைக்கு உங்க அப்பா ஊர்ல இருந்து வரேன்னு கடதாச்சு எழுதியிருக்காரு. கருமாத்தூர் வேலையா பண்ண பார்த்து வச்சிருக்கேன், மகனை கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி வையின்னு எழுதியிருக்காரு. அப்பா எப்பவுமே இப்படிதாமா தள தளன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. இப்ப என்னமா என் கல்யாணத்துக்கு அவசரம்? பேசுவிடா பேசுவ. வாத்தாக்காரி பூ புளிக்காரத்தோட ஆக்கி போடுறான்ல, அந்த தைரியத்தில் தானா நீ பேசுற? அப்பா வாக்கப்பா. வாசிப்பு வரையறுப்பெல்லாம் இருக்கட்டும்டா. இப்ப கல்யாணத்துக்கு நீ என்ன சொல்ற? என்னப்பா வந்ததுமே தரகர் மாதிரி பேசுறீங்க? என் தகப்ப மாதிரி பேசுங்க. அடியே, இவங்கிட்ட எனக்கு பேச்சு இல்ல. மகனுக்கு கல்யாணம் ஆன வரைக்கும் மதுரை பக்கமே திரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த. இப்ப நீ ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்க. அந்த திமிரு தாண்டியவன் சாப்பாடே சொர்க்கம்னு சம்சாரத்தை பத்தி கவலைப்படாம இருக்கான். ஏன்பா கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிருன்னு அடிக்கடி சொல்வீங்களே, நீங்களே அவசரப்பட்டா எப்படி? அடே, என்னைக்கே ஒரு நாள் தெரியாதனமா சொன்ன பாவத்துக்காக ஆயுசு பூரா கிளப்பு கடையில் ஏத்திங்க வச்சிருங்க போல் இருக்கு. அங்கம்மா எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான். மரியாதையா பொட்டி கட்டிட்டு கிளம்பு. இன்னில இருந்து சரியா 4 மாசம் கிளப்பு கடையில தின்ன ஆரம்பிச்சான்னா கல்யாண ஆசை தன்னால வந்துருமில்ல. அப்பா அடியே, இவங்கிட்ட நான் பேச தயாரா இல்ல. நானும் கிளப்பு கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவன் தான். ஆசை இவனுக்கு முந்தி எனக்கு வந்துருச்சு. அப்புறம் ஆபத்து உனக்கு தான். உன் இஷ்டம். டேய், உனக்கு சம்சாரம் வர்றதுக்குள்ள எனக்கு சக்களத்தையே வந்துருவா போல இருக்கு. சம்மதம்னு சொல்லுப்பா. என்ன ராதா, வழக்கமா பஸ்ல தான் வருவீங்களா? ஆமா. பரவாயில்ல, ஆபீஸ்ல வந்த அன்னைக்கே பாப்புலர் ஆயிட்டீங்க. அப்படியா? ஆபீஸ்ல யார பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பேசிக்கிறாங்க. ஆம்பளைங்க உங்க கூட பேசுறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்? ஹரிஞ்சிருவீங்கடா. நான் உங்க மேல கை போடல இல்லையா? தப்பி தவறி இடுப்புல பட்டுடுச்சுன்னா தப்பு தண்டாவோட நடந்துடாத. என்னடா மச்சான் சைக்கிள் வந்திருக்க? இப்ப இருந்தே நைனா கல்யாணத்துக்கு காசு கேக்குறாரு போல இருக்கு. நிஜமாடா? அட போங்கடா. முன்னெல்லாம் பஸ்ல போனா காசு தான் போகும், இப்போ கண்ணம்ல போகுது. விரகதாபத்தால் வெந்து கொண்டிருக்கிறேன். வெந்த இதயம் மேலும் வேகாமல் இருக்க இன்று சாயங்காலம் 6 மணிக்கு கண்ணகி சிலை அருகில் உனக்காக காத்துக் கொண்டிருப்பேன். வந்துவிடு கண்ணே. அன்பன் வாசு. இந்தபா, இதை அந்த டைபிஸ்ட் கிட்ட கொடுத்து 1+4 அடிக்க சொல்லு. கொண்டு போய் கொடு. இங்க வாப்பா, இந்த ஃபைலை A4 கிட்ட கொடு. ரங்கசாமி, இந்த ஃபைலை A6 கிட்ட கொடுத்துரு. Mr. Vasu, what do you mean by writing letter to me? Me? It's a love letter. It's awful. You shouldn't be writing all this. Fool, I am going to report this matter to the manager. வாசு, நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த லவ் லெட்டர் எழுதி இருந்தா இதே பொண்ண உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன். ஆனா இந்த ராதாவை கல்யாணம் பண்ணி 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொரு பொண்ணை கூப்பிடுறிய, இது உனக்கே விரசமா தெரியல? ஏன்னா எனக்கு தெரியுது. சத்தியமா சொல்றேன் சார், என் வைஃப்க்கு தான் நான் லவ் லெட்டர் எழுதினேன். இவங்களுக்கு நான் லெட்டர் எழுதல சார். ஐயோ, கட்டின பொண்டாட்டிக்கே காதல் கடிதம் எழுதின முதல்ல ஆளு இந்த அகில உலகத்திலே நீதாயா? சத்தியமா சத்தியம் பண்றேன் சார், என் பொண்டாட்டிக்கு தான் நான் இந்த லவ் லெட்டர் எழுதினேன். ஐயோ, இந்த கிண்டல்னால வேண்டாங்கிறது. பக்கத்து சீட்ல இருக்கிற பொண்டாட்டி கிட்ட எழுந்திருச்சு போய் பேச முடியாதா? இவளுக்கு லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு உனக்கு என்னையா ப்ராப்ளம்? சார், என் ப்ராப்ளம் பத்தி உங்களுக்கு தெரியாது சார். உங்களுக்கு ஆடி பத்தியும் தெரியாது, ஆவணி பத்தியும் தெரியாது. நான் ஆடி மாசத்துல ஆடி போயிருக்கேன். அடடே, ஆடியா? ஆடியா? ஐயோ, ஆடியா? ஓ, ஆடி ஆடியா? எனக்கு கூட மறந்து போயிடுச்சு. I am sorry.
தம்பி, இன்னைக்கு ஆவணி 1ஆம் தேதி, நல்ல நாள். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, மாமா தயவு செய்து நீங்க தப்பா நினைக்க கூடாது. நாங்க சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க டியூட்டிக்கு போகணும், அத்தை வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் கூட உங்களுக்கு விவசாய கிடையாது. வீட்டுக்கு வந்த அப்பா அம்மாவை இப்படியா நாசுக்கா விரட்டி அடிக்கிறது? நானாவது நாசுக்கா விரட்டினேன். ஆனா இந்த 1 மாசமா அவங்க என்ன விரட்டில அடிச்சாங்க. இது பாருங்க, பட்ட பகல்ல இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அதுக்குதான் ஃபர்ஸ்ட் நைட்னு வச்சிருக்காங்களே. நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல சந்திச்சிருந்தா பரவாயில்ல. இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நேர ஆபீஸ் போறீங்க, சாயங்காலம் தான் வீட்டை எட்டி பார்க்கணும். போங்க போங்க. என்ன நீ வீட்டுக்கு வந்த முதல் நாளே துரத்துறியா? நீங்க என்ன செய்வீங்களோ எங்க சுத்துவீங்களோ எனக்கு தெரியாது. 6 மணிக்கு முன்னால வீட்டுக்கு வந்தீங்க, அடிதான் விழும். ஐயோ போலீஸ் வருது. பேசாதீங்க, அவர் எங்க அப்பா வேலை பார்க்குற A4 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். வாங்க வாங்க, பயப்படாம உட்காருங்க. பிரசன்டேஷன் வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன். பிரசன்டேஷன் யார் வேணா தரலாம். ஆனா புத்திமதி யாராவது ஒருத்தரால தானே தர முடியும். அத நானே தரலாம்னு வந்திருக்கேன். தம்பி, கல்யாணங்கிறது பெரிய விஷயம். அது என்ன விஷயம்னு காலப்போக்கில் நீயே தெரிஞ்சுக்குவ. ஆனா ஒரு கண்டிஷன், கல்யாணம் பண்ணிக்கிற எந்த பயலுக்கும் ஆசை 60 நாள், மோகம் 30 நாளுங்கிற மாதிரி 2 மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்த்தா என்னன்னு தோணும். இருதார சட்ட மசோதா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை உண்டு. என்ன சார், இப்பதான் முதல் கல்யாணம் பண்ணிருக்கேன். அதுவே என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 2வது கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களே? இல்லம்மா, என்னோட அனுபவத்தை சொல்றேன். ஆமா வாங்க 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 உட்காருங்க. பரவாயில்ல, இப்படி உட்காருங்க. ஒண்ணே கூச்ச விடாம உட்கார்ந்துட்டு இருக்கா. நீங்க போய் வாங்க. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதா? இல்லீங்க, இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் வேற இருக்குல்ல. அத பத்தி நமக்கு என்ன கவலை? அது வாசம். நாளைக்கு ஆடி மாசம்ல. ஆடி பிறந்துச்சுன்னா புருஷனை பொண்டாட்டியும் பொண்டாட்டிய புருஷனும் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. யாரு? நான் இல்லைங்க, பெரியவங்க. அதனால இன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நான் என் பொண்டாட்டிய கூட்டிட்டு மதுரைக்கு போறேங்க. அப்போ மதுரையில உங்களுக்கு ஹனிமூனா? அட போங்க. ஏண்டா வாசு, உங்க அப்பா உங்க அம்மாவை மதுரை கூட்டு போறதுக்கு ஏன்டா இப்படி பேயா அலையறாரு? தேங்காய் பழம் கொடுங்க. 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? என்னம்மா, புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களா? அதுதான் மொய் பணத்தோட வந்துட்டீங்க போல் இருக்கு. காலங்காத்தால 100 ரூபாய் நோட்டுக்கு எவங்கிட்ட சில்லறை இருக்கும்? பார்த்து கொடுங்க. பார்த்து கொடுக்கறதாவது பார்க்காம கொடுக்கறதாவது வியாபாரம் ஆகலாமா? பக்கத்து கடையில ஏதாவது வாங்கிட்டு சில்லறையா மாத்தி கொண்டாங்க. 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? 100 ரூபாய்க்கா? ஆஹா, டிக்கெட் வாங்கினாதான் சில்லறை. ராட்டு சீட்டு வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? வேற என்ன பண்ண முடியும்? வறுத்தா திங்க முடியும். வச்சுக்கங்க, அடிச்சா நம்பர் வரும், பணத்தை வாங்கிக்கோங்க. அப்படி இல்ல பெட்டிக்குள்ள மடிச்சு பத்திரமா வச்சுக்கோங்க. சரி வேதாந்த போதும், ஒரு 3 டிக்கெட் கொடுங்க. ₹100 சில்லறைக்கு 6 ரூபாய் கமிஷனா? சரி சில்லறை கொடு. ராதா, என்னடா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு கொடுத்துறியோ? ராத்திரி எல்லாம் முயற்சிட்டு இருக்கணும். ஐயோ, விவசாய கெட்ட புள்ள. அடியே, எனக்கு ஸ்ட்ராங்கா ஊறுகா கொண்டாடி. விவசாய கெட்ட பிள்ளைக்கு விவசாய கெட்ட அப்பா. அம்மா மருமகளே, வீடெல்லாம் நல்லா புடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மாமா. என்ன போங்க மாமா. அம்மாடி, நான் போயிட்டா நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள்லாம் நின்னு போயிடுமா? ஆமா, பஸ்ல உன் புருஷன் கண்ணத்துல அரைஞ்சிட்டியாமே. பஸ்ல நடந்த தகராற பையன் என்கிட்ட சொல்லிவிட்டான்ல. அது மாமா ஏதோ தெரியாம நடந்து போச்சு. தப்பு இல்லங்கிறேன்.
உன் மாமியாக்காரிய நான் எங்க வச்சு பார்த்தேங்கிற? பஸ்ல தான். ஆமா, அது வந்து அதாவது 1940 அடே இங்க வாடிங்க. ஆமா, உன்னை நான் பஸ்ல வச்சு பார்த்தது 47 48? என்னங்க இது 18ல பார்த்தது? உன் வயசை கேட்கலடி, வருஷத்தை கேட்கிறேன். 47 48? என்ன எழவோ? எழவு இல்லடி, 47. அப்ப நான் கருமாத்தூர்ல இருந்து மருதைக்கு போக சிட்டி பஸ்ல ஏறினேன். அப்பெல்லாம் நயா பைசா கிடையாது. ஆனாதான் 16 ஆனா ₹1. ஏப்பா அத பத்தி பேச உங்களுக்கு இப்பதான் டைம் கிடைச்சதா? புத்த சில்லறையா இருக்கீங்களே. அடே, என் மருமகளோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு பய குறுக்க பேசக்கூடாது. சிவ பூஜையில கரடி மாதிரி பூந்துகிட்டு அவனையே மையறீங்க. அம்மாடி, பஸ்ல கண்டக்டர் கிட்ட சீட்டை வாங்கி சீட்ல உட்காந்தேனா எதிர்த்தா மாதிரி உன் அத்தைக்காரி கடைஞ்செடுத்த வெண்ண மாதிரி வெள்ள வெள்ளையர்னு உட்கார்ந்து இருந்தா. யாரா அவ? எருமை செவப்பா பிறந்த மாதிரி வளர்ந்துருக்கிறாளே, இவ என்ன தத்திங்கிறான்னு பார்த்தா காலுக்கு அடியில தயிர் கூட. அதுக்கப்புறம் நீங்க தயிரை வாங்குனது, வாங்குறப்ப கைய தொட்டது, அதுக்கு எங்க அம்மா உங்க கன்னத்துல ஓங்கி அரைஞ்சது எல்லாமே நான் சொல்றேன். நீ வா. இந்த மனுஷன் எப்பவும் எப்படிதாமா நேரங்காலம் தெரியாம மசக்கக்காரி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு. நீ போமா. ராதா, அம்மா எல்லாம் சொல்லி அமைச்சிருக்காங்கல்ல? ஒண்ணு சொல்லலையே. ஏன், ஏதாவது கேட்டிருந்தீங்களா? அது இல்லம்மா, புருஷன் வீட்டுக்கு போனா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அமைச்சாங்கல்ல? ஓ அதுவா? வந்து மாமா கிட்ட மரியாதையா நடந்துக்கணும், அத்தை என்ன வேலை சொன்னாலும் கேட்கணும். அது இல்லம்மா, உன் புருஷனை பத்தி. உன் புருஷன் ஒரு அசடு, நீ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கான்னு சொன்னாங்க. போமா தாயே போ. போச்சு, மருமகளும் விவஸ்தகட்டு இருக்கா. அம்மா ராதா, பயலுக்கு மூக்குக்கு மேல கோவம் வரும். ஏதாவது தப்பு பண்ணா அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என்ன ஐயோ, இதுல வேற என்னமோ போட்டிருக்கானே. என்னங்க? வந்த உடனே மனைவி புருஷன் காலை தொட்டு கும்பிடணும்னு இருக்கு. நீ என்னடா வந்த உடனே உட்கார்ந்துட்டியே? ரொம்ப தேங்க்ஸ். உட்காரு உட்காரு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இல்ல. ஐயோ, நிஜமாவா? 2வது பக்கத்துல முதல் கேள்வி இப்படிதான் கேட்கணும்னு எழுதிருக்கு. பின்ன உங்களை எனக்கு பிடிக்கலன்னா கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேனா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? 9வது பக்கம் பாக்குறேன். கணவன் தன்னோட மனைவி இடுப்பு அணைக்கும் போது அவள் ஆனந்தம் அடைகிறாள்னு எழுதியிருக்கு. ஆனா சாம்சனுக்கு தலைமுடியில வீரத்தை வச்ச மாதிரி உனக்கு கோவத்தை இடுப்புல வச்சுட்டானே கடவுள். அதான் எனக்கு பயமா இருக்கு. இனிமே நான் உங்களுக்கு மனைவிங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க, பால் சாப்பிடுங்க. இரு 40வது பக்கத்துல பால் சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு எழுதியிருக்கான். அதை முதல்ல படிச்சுட்டு வரேன். இந்த புஸ்தகத்துல மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு? 80 பக்கம் இருக்கு. ஏன்? 80வது பக்கத்துல என்ன எழுதிருக்குன்னு முதல்ல பாத்துருங்க. எனக்கு தூக்கம் வருது. அடியே, இங்க கொஞ்சம் வாடி, இத ஊத்தாண்டி. ஊத்த முடியலன்னா பேசாம படுத்துங்களேன். ஏன் நை நைன்னு கத்துறீங்க? என்னங்க இதையா குடிச்சீங்க? ஏண்டி கத்துற? நான் என்ன விஷத்தையா குடிச்சேன்? இதத்தாண்டி குடிச்சேன். ஐயோ, இது நாயிலுங்க. இதையா குடிச்சீங்க? டேய் வாசு, உங்க அப்பா என் வாயில மண்ணள்ளி போட்டுட்டாருடா. நாயில குடிச்சிட்டாருடா. ஓடி வாயேண்டா, ஓடி வாயேண்டா. டேய் வாசு, சீக்கிரம் வாயேண்டா, சீக்கிரம் வாயேண்டா. என்னாச்சு? என்னாச்சு? என்னங்க? ஐயோ, இதே குடிச்சாரு. இது ரொம்ப ஆபத்தாச்சே. அப்பா ஜாக்கிரதையா பாத்துங்க. நான் போய் டாக்ஸி கொண்டாறேன். பயத்தை எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். காலையில வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நான் இப்ப எங்க இருக்கேன்? ஐயா
ஐயோ ஐயோ ஆண்டவா ஆண்டவா என் குடலை யாரோ அமுக்கி புரியாம இருக்க. ஐயோ நான் செத்துருவேன் போல இருக்க. என்னங்க என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. உன்னை என்ன காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டாரு? நல்லா தானே இருக்காரு, பின்ன என்ன? எங்க பூஜை கரடியா வரணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தாரோ. ஏண்டா நான் உங்க அப்பாவை பத்தி புலம்பிட்டு இருக்கேன், நீ என்னடான்னா கரடியை பத்தி சொல்லிட்டு இருக்க? புருஷ மேல இருக்கிற உன் புள்ள மேல இல்லையம்மா. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மாமா எப்படி இருக்காரு இந்த நேரத்துல? கட்டில்ல ஜாலியா இருக்க வேண்டிய நாம கட்டிலுக்கு காவலா இருக்கும் பாரு, எல்லாம் நேரம். சும்மா இருக்கீங்களா? பாத்துக்கண்ணா, நீ ஏன்டா கஷ்டப்படுற? நீ போய் தூங்கு. அம்மா ராதா, உங்க அத்தை இங்க இருக்கட்டுமா? ஆனா அவ பயந்தாங்குழி பாரு, அதனால அவளுக்கு துணையா நீ இங்கே இரு. நோ ப்ராப்ளம்.